வைகாசி விசாகம் 9 நாள் விரதம் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. 9 நாள் விரதம் எப்படி இருக்கணும், எப்போ தொடங்கணும், எப்போ முடிக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி வர்றதுனால நம்ம ஜூன் 1ஆம் தேதி 9 நாளுக்கு விரதம் இது. ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் 9ஆம் தேதி கரெக்டாக 9 நாள் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த 9 நாள் இடையில நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் 9 நாள் நீங்கள் விரதம் தொடங்கிட்டீங்களா, இடையில பீரியட்ஸ் ஆகிட்டா நீங்கள் கண்டினியூ விரதம் எப்படி வேண்டிக்கிறீங்களோ அப்படியே கண்டினியூவாக இருக்கணும். பூஜை மட்டும் பண்ணாதீங்க. வீட்டில் வேறு யாரும் இருந்தால் தீபம் மட்டும் ஏற்றி விட சொல்லுங்கள், முருகர் ஃபோட்டோக்கோ சிலைக்கோ. உங்களோட பீரியட்ஸ் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் முருகருக்கு நிறைவு பூஜை பண்ணிக்கலாம். காலையும் மாலையும் தினமும் 2 வேளை தீபம் ஏற்றணுமான்னு கேட்குறீங்க. விரதம்னு ஒன்று இருந்தால் நம்ம காலையும் மாலையும் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. ஸோ முடியாதவங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் இரவு நேரத்தில் லேட்டாக வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறீங்க, காலையில் நீங்கள் ஏஞ்சி தினமும் முருகருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. முடியாதவங்க காலையில் மட்டும் ஒரு வேளை மட்டும் ஏற்றினா போதும். வீட்டில் இருக்கிறவங்க முடிகிறவங்க 2 வேளை முருகருக்கு நெய் தீபம் ஏற்றி உங்களோட வழிபட்டை நீங்கள் தொடங்கலாம். விரதம் இருக்கும்போது கந்த சஷ்டி வேல் மறுவல் படிக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள்.